வணக்க மக்களை, சட்டமன்ற வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அரசனை நம்பி விஜயை சந்திக்காத விஜயபாஸ்கரா, கடைசி நேரத்தில் மாறிய பிளான் என்ன, கொந்தளித்த சீனியர்கள். வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே புரட்டி போட்டு இருக்கும் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது அரசியல் ஏற்படும் மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது மூன்றாவதற்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதாவது ஒவ்வொருவராக பிரிந்து சென்று தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணைவது என்பதுதான் அதிமுக தொண்டர்களையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி இருக்கையில் தான் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக கூடிய விரைவில் இணைய உள்ளதாக கடந்த சில நாட்களாகவே அதிமுக வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு இருக்கிறது. அவர் தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தான் முதல்வர் விஜய் முன்னிலையில் விரைவில் அவர் கண்டிப்பாக தாவேக்காவில் இணைவார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது. ஆனால் தற்போது அதாவது அந்த இணைப்பு நிகழ்ச்சி தள்ளிப்போகும் சூழல் உருவாகியுள்ளதால் கூறப்படுவதால் விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் என்பது சோர்வடைந்துள்ளார்களாம். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் உட்கட்சி அதிருப்தி அதிகரித்து இருக்கிறதாம். அதாவது தேர்தல் தோல்வியை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து எஸ்பி வேலுமணி ஆதரவு அணியினர் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அணியின் முக்கிய தலைவரான ஒருவர் தான் இந்த விஜயபாஸ்கர். அதாவது விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே 3 முறை எம்எல்ஏயாக மட்டுமில்லாமல் அதிமுகவின் தனது 50 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த அமைச்சரும் மூத்த எம்எல்ஏவாகவும் விளங்கக்கூடிய ஒருவர் தான் இந்த விஜயபாஸ்கர். சில நாட்களாகவே அரசியல் சூழல் மாறிய நிலையில் அதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து விலக ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது முன்னாள் எம்எல்ஏவான மரகதம், குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா என 4 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட செய்திதான் அதிமுக தொண்டர்களை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இதனைத் தொடர்ந்துதான் விராலிமலை தொகுதியிலும் எம்எல்ஏவாக இருந்து வந்த விஜயபாஸ்கரும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமாவுக்கு பிறகுவே சமூக வலைதள பதிவுகள் என்னவென்றால் அதிமுக தலைமை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் தாவேக்காவில் இணைவது உறுதி என்ற அரசியல் வட்டாரங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறதா. இதற்கிடையில் தான் தாவேக்கா பொதுச்செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் விஜயபாஸ்கரை சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு முறை மட்டுமல்ல 2 முறை சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறதாம். இதன் பின்னர் கண்டிப்பாக அதாவது ஜூன் 29ஆம் தேதி முதல்வர் விஜய் முன்னிலையில் நீலாங்கரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விஜயபாஸ்கர் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் தாவேக்காவில் இணைவார் என்ற தகவல் தான் அரசியல் பரவலாக பேசப்பட்டு வந்தது. தற்போது அந்த கூட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ள கூறப்படும் ஜூன் 29 அல்லது 30 ஆகிய தேதிகளில் IAS மற்றும் IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெறுவதால் அதில் முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் பங்கேற்க வேண்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறதா. கண்டிப்பாக கூடிய விரைவில் தாவேக்காவில் விஜயபாஸ்கர் இணைவதாக செய்திதான் அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.